ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் வாசிக்கிட்ட இந்த அருமையான மகிழ்விக்கு மன்னாவிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆமேன். ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்லுது? தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை எப்படி தொழுது கொண்டார்கள் என்றால், பலிகளை மாத்திரம் செலுத்துவதும் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதுதான் ஆண்டவரை தொழுது கொள்வது என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்களுக்கு உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கணக்கு இல்லை. வருவார்கள், பலி செலுத்துவார்கள், பொருத்தனைகளை நிறைவேற்றுவார்கள், சென்று விடுவார்கள். அவர்களுக்கு ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்கிற அனுபவங்கள் இஸ்ரவேலர்களுக்கு இல்லவே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் ஒன்று வரும். ஒரு காலத்துல மாம்சமாய் தொழுது கொண்டவர்களுக்கு தேவன் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவத்திலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அது எப்பொழுது வரும்? அது இப்பொழுதே வந்திருக்குது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில நாம் புறவினத்தாராய் ஒரு காலத்துல இருந்தோம், இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்படியாம்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். எனவே இது பெரிய கிருபை. அதத்தான் ஏசாயா 43:21 சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய துதியை சொல்லி வருகிற ஜனங்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? நான் யாரு என்று சொன்னா, தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவனை துதிக்கிற ஜனம், தேவனுக்கு சாட்சியா இருக்கிற ஜனமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அருமையான ஆராதனை ஆரம்பத்தில் நம்ம என்ன பாடணும் தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அருமையானவர்களே, இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஒருவேளை மனைவி கையை உயர்த்தி ஆராதித்துட்டு கணவன் கையை உயர்த்தி ஆராதிக்காம இருந்தீங்கன்னா அது முழுமையான ஆராதனை அல்ல. ஒருவேளை கணவன் கையை உயர்த்தி ஆராதித்து விட்டு மனைவி ஈடுபடாமல் ஆராதித்தீர்கள் என்றால் அது ஆராதனை அல்ல. ஒருவேளை பெற்றவர்கள் நீங்கள் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி தேவனை மகிமையோடு ஆராதிக்கும் போது உங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளை, உங்க மகளோ மகனோ தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் அது தேவன் விரும்புகிற ஆராதனையா இருக்காது. நானும் என் வீட்டாருமோ வென்றால், எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனை ஆராதிக்கும் ஜனமா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், கணவனிலிருந்து, மனைவியிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பேர பிள்ளையிலிருந்து, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும் ஆண்டவரை முழுமையாய் ஆராதிக்க வேண்டும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய முகங்களையும் கால்களையும் மூடிக்கொண்டு பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆலயம் ஆண்டவருடைய மகிமையினால் நிறைந்தது. என் அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆலயம். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு தேவ மகிமையினால் நிறைவது என்பது உங்க கையிலையும் என் கையிலையும் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மகிமையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உன்னதமான கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். மகிமை நிறைந்த கர்த்தரை ஆராதிக்க பெறும். சர்வ வல்லவரான கர்த்தரை தேவனை ஆராதிக்க பெறும். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் தேவனை ஆராதிக்க பெறும். உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்திலே சுமந்து
இந்த அளவுக்கு பிரித்தெடுத்து வழிநடத்துகிற உன்னதமான தேவனை ஆராதிக்க போகிறோம். எனவே ஆண்டவரே, நான் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும் சுவாமி சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாம் நல்ல உற்சாக கரங்களை தட்டி பாருங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் ஆண்டவரே நீர் மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி கொடுத்தீர் சுவாமி. நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே மீண்டும் எனக்கு தந்து என்னுடைய பிள்ளையாய் மாற்றி கொழுத்த கன்றுகளை எங்களுக்காக அடித்து உன்னதமான பந்தயங்களுக்கு ஆயத்தப்படுத்தினவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, பாவியான எங்களை மன்னித்த தேவனே, உம்மை ஆராதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி செய்கிறோம். என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர் சுவாமி. ஆண்டவரே, நீர் வாயினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற உன்னதமான கர்த்தர். அந்த தேவனை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடு கூட நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிறைத்தவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் சொல்லுவோமா?
தேவனை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நோய்களை எல்லாம் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாரங்களை எல்லாம் உடைத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நுகத்துறைகளை எல்லாம் முறித்து போடுகிற கர்த்தராய் இருக்கிறார். எனவே அந்த உன்னதமான பரிசுத்த ஆவியானவரை ஆராதித்து தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராதிப்போமா? உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைந்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைந்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆராதிப்போமா? இந்த அருமையான ஆராதனை வேளையில உங்க பாரங்கள், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டாம். உங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டியது, உங்க முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாடும், முழு பலத்தோடும் ஆண்டவரை நீங்க சோத்துறீங்க. எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருந்தாலும் தேவன் தகர்த்து போட வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த அருமையான இந்த சரணத்தை மீண்டுமாய் மரணத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்று நாம் பண்ணது போல ஆண்டவரே உம்மை போல வேறு தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிப்போமா? அந்த வார்த்தையை உங்க வாயில சொல்லும்போது it should come from your depth of your heart, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும். ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆராதிக்கிறேன், உண்மையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், என்னை அழைத்தவர் ஆராதிக்கிறேன், என்னை மன்னித்தவர் ஆராதிக்கிறேன், என்னை உயர்த்துகிற ஆண்டவர் ஆராதிக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிறேன் சொல்லும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையும் நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உள்ளது சொல்லுமா? வல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. மன மகிழ்ச்சியோடு நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. மகிமை ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை உற்சாகமா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனும் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். ஆமெனப்பா. பரிசுத்த தேவனும் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே,
ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். இயேசுவும் முன்னடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவும் முன்னடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உமக்கிருந்தார், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உமக்கிருந்தார், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அப்பா மகே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நன்றி ஆண்டவரே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? தேவனை தொழுதுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து கர்த்தர் நம்மளை அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாய் ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினால நாம் நிறைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்கள் சபையை அர்ப்பணிக்கிறோம். சபையை ஆசீர்வதிப்பீராக, சபையை பெருகச் செய்வீராக, சபையின் குடும்பங்களை மேன்மைப்படுத்துவீராக, கீழாகாமல் மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணீரை துடைப்பீராக. யாரேனும் பலவீனத்தோடு வந்திருந்தால் பலப்படுத்துவீராக, சோர்ந்து போய் வந்திருந்தால் சேர்த்துவீராக. உன்னதமான தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்த உன்னத அபிஷேகத்தினால எங்களை முடிசூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவராய், ஆராதனையில் பிரியப்படுகிறவர்களாய், ஆராதனையிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை வாழ்க 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 என்று சொல்லி வாழ்த்துகிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆவியானுடைய வார்த்தை செயல்படும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள
அன்பின் ஆண்டவரே. ஆமென். பெந்தேகோஸ்தே ஞாயிற்கு பின்வரும் 4வது ஞாயிறில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாய் தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு Worship the Lord in truth and spirit. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காய் வந்திருக்கிறோம். ஆண்டவரை வழிபடுவதற்காய் நாம் வந்திருக்கிறோம். அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்ததுதான் ஆவியோடும். ஆவி என்பது நம்முடைய சிந்தனையும் ஆண்டவருடைய எண்ணமும் செயல்படுவது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆவி என்பது நம்முடைய சிந்தனையும் ஆண்டவருடைய எண்ணமும் இணைந்து செயல்படுவதுதான் ஆவியோடும். உண்மையோடும் நமக்கு தமிழில் தெரியும் உள்குட்டல் மை, உள்ளதை இருக்கிறபடியே வெளிக்காட்டுவது, உள்ளதை எடுத்துரைப்பது. உண்மையாக என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துரைப்பது உண்மையோடும். யாரை நாம் துதிக்க வேண்டும்? யாரை நாம் வழிபட வேண்டும்? கர்த்தரை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து ஆவியோடும். ஆவியோடும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனையும் ஆண்டவருடைய எண்ணமும். அங்கே ஆண்டவர் உண்மையாய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உண்மையாய் இருக்கிறார். நானும் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நான் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாமும் அறிந்திருக்க வேண்டும். குயின் விக்டோரியா அவங்க இங்கிலாந்து தேசத்தினுடைய புதிய ராணியாக வருகிறார். அவர் புதிய ராணியாக வரும்போது அந்த பிரிட்டிஷுடைய அரசாட்சியினுடைய காலத்தில் பஞ்சாப் இருக்கிறது. பஞ்சாப் குறுநில மன்னராக தன்னுடைய தகப்பனுக்கு பிறகு மன்னர் சிறுவனாக பதவி ஏற்கிறார். அப்பொழுது இந்த குயின் விக்டோரியாவுக்கு, புதிய ராணியாக வந்திருக்கிற குயின் விக்டோரியாவுக்கு தன்னுடைய தகப்பன் வைத்திருந்த பரிசை அவர் பரிசாக கொடுக்கிறார். கோகினூர் வைரத்தை எடுத்து பரிசாக குயின் விக்டோரியாவுக்கு அவர் சிறுவனாக இருக்கும்போது கொடுத்து வருகிறார். வருடங்கள் ஓடிவிட்டது. இப்பொழுது அந்த மன்னர் வளர்ந்து விட்டார். அவருடைய முதிர்ச்சி நிலையும் வளர்ந்து விட்டது. இப்பொழுது அவர் இங்கிலாந்து செல்லுகிறார். அந்த இங்கிலாந்து சென்று ராணியாரை பார்க்கிறார். ராணியாரை பார்த்துவிட்டு அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். கோகினூர் வைரத்தை நான் பார்க்க வேண்டும். ராணியார் அதிர்ந்து விட்டார். கோகினூர் வைரத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். உடனே தன்னுடைய பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அந்த வைரத்தை அதை எடுத்து வர சொல்லுகிறார். அது கிரீடத்தில் பதித்து இருக்கிறார்கள். அதை தனியாக எடுத்து போய் அவர் அழகாக பார்த்தாராம். இவங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம். கொடுத்த வைரத்தை என்ன செய்ய போறாரு? கேட்க போறாருன்னு நினைச்சிட்டாங்க. அதை அழகா அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாராம். கண்களில் கண்ணீர் வந்ததாம். என் தகப்பன் எவ்வளவு ஒரு அருமையான வைரத்தை வைத்திருந்தார். அதை நான் பரிசாக கொடுத்து விட்டேன். இப்பொழுது நான் அதை கேட்க முடியாது. அவரிடம் நான் கொடுத்து விட்டேன் அப்படி என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அந்த ராணியிடம் மீண்டுமாய் அந்த கோகினூர் வைரத்தை கொடுத்தாராம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், என்னுடைய தந்தையின் நிருபத்தினால், என்னுடைய தாயின் நிருபத்தினால் நான் ஆலயத்திற்கு வரலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். நான் ஆண்டவரை ஆராதிப்பது எப்படி என்று தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆராதனையை நான் செய்து கொண்டே இருக்கலாம் கடமைக்காக. ஆனால் அந்த ஆராதனையை நான் தனிப்பட்ட முறையில் உணரும் போதுதான் அந்த ஆராதனையின் மகத்துவம் தெரிய வருகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அது தனிப்பட்ட முறையில். கோகினூர் வைரத்தை குறித்து தான் கொடுக்கும்போது தெரியவில்லை அந்த குறுநில மன்னருக்கு.
ஆனால் வருடங்கள் கழிந்தது, தனிமையாக தானாக அந்த வைரத்தை உணர்கிறார். இன்றைக்கும் நாம் ஆராதனையை எப்படி உணர்ந்து பார்க்கிறோம் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். ஆகையால் ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவர், நீர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர், அது மாத்திரமல்லாமல் ஆராதனையில் வாசம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எப்படி ஆராதிப்பது, எப்படி தொழுது கொள்வது? இன்றைக்கு 3 தலைப்புகளில் நாம் படித்த இந்த 3 வேத பாடங்களின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் 2வது நிருப பாடமாக வாசிக்க கேட்டோம். அதில் ஒரு வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். எத்தனாவது வசனம்? 13வது வசனத்தை அதை வாசிங்க. இப்ப நம்ம தயவு செய்து பேனா வச்சுக்கோங்க, குறிச்சுக்கோங்க. எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி வந்தார்? இந்த மாசத்துல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் இந்த ஆராதனையில் கற்றுக் கொடுப்பது ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். எதற்காக? இந்த தெசலோனிக்கே சபைக்கு அநேக காரியங்களை பவுல் அறிவித்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்தி சொல்றாரு. உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாய், இந்த வார்த்தையை இன்றைக்கு எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பை தந்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஆவியினாலே ஸ்தோத்தரிக்க கடனாளியாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நாம் ஸ்தோத்தரிக்க எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளாய் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் அறியாம இன்னைக்கு இருந்திருந்தோம்னா இப்படி உட்கார்ந்து ஆராதித்திருக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை எண்ணி பாருங்கள். ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்தார் அல்லவா? இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். பலத்தை கொடுத்தார் அல்லவா? நாம் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என் தொழில் டவுன்ல அப்படியே கீழே போச்சு, ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை நிலைநிறுத்தினார் அல்லவா? என்னுடைய படிப்பின் சூழ்நிலையில நான் விழுந்து போவேன் நினைச்சேன், ஆனால் என்னை ஆண்டவர் உயர்த்தினார் அல்லவா? ஸ்தோத்தரிக்க எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளா இருக்கிறோம். மனிதனுக்கு நமக்கு ஒரு உதவி செஞ்சிட்டா நம்ம எவ்வளவு தூரம் அவங்களுக்கு போய் அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக, அவங்கள பாராட்டுறதுக்காக, அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களன்றதுக்காக எவ்வளவு தூரம் போய் அவங்களுக்காக அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க போய் பாருங்க, பொலிட்டிக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா மனிதருக்கு வாழ்க வாழ்கன்னு போற கோஷ்டம் அப்படி எவ்வளவு தூரம் இருக்கும். நிலையில்லாத மனிதருக்கே இவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால், எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமே, அவரை வணங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்காக ஆண்டவர் எத்தையெல்லாம் செஞ்சிருக்கிறார். நான் நடத்த முடியாது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்தோத்தரிக்க நாம் கடனாளிகளா இருக்கிறோம். நீங்க பாருங்க, ஏன் அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும்னா நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, உபாகமம் குறிச்சு வச்சுக்கோங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம், நாம் தேவனை நோக்கி துதிக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதனாலதான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். என்ன அப்படி கற்றுக் கொடுத்தாங்க? நீங்க போன உடனே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம 2 தெசலோனிக்கேயர் தான் வாசித்தோம். 1வது பாடத்துல அவர் கற்றுக் கொடுத்த முறைமை இருக்கும்.
18வது வசனத்துல என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ராமேன்னு சொல்லலாமா? அப்ப எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன, இந்த காரியம் நடந்துருச்சு, இந்த பலவீனம் வந்துருச்சு, ஸ்தோத்திரிக்க முடியாம இருக்கிறீங்களா? இல்ல. ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏன்னா அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. காலையில எந்திரிச்சோடனே ஸ்தோத்திரம் பண்ணி எந்திக்கிறோமா? காலையில எந்திரிச்சோடனே இன்னைக்கு மொபைல் ஃபோன் தான் நம்மளுக்கு. என்னுடைய ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்க்குறாங்க? நான் போட்ட நியூஸை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க? வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க? ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் நான் எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காம இருந்தாலும், நான் நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தவறிவிட்டேன். முதலாவது தலைப்பு என்னன்னு சொன்னா, உங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பு என்னன்னு சொன்னா, அந்த 13, 14, 15 ஸ்தோத்திரிக்கவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்ப ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம சொல்லி ஆராதிப்போம். கிரீக்ல சொல்லுவாங்க ப்ரோஸ்கினியா, அப்படின்னா நம்மை நாமே தாழ்த்தி ஆராதிப்பது. அடுத்து ஆயினோயா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கரத்தை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கிறது சத்தத்தோடு. அடுத்து எப்பாயினியோ, ரொம்ப சத்தத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். அடுத்து யுலாஜியோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அவரை நாம் பணிந்து அவருக்கு புகழை செலுத்தி ஆராதிப்பது. இப்படி நிறைய இருக்குது. அதுல டாக்ஸான்ற ஒண்ணு இருக்குது. டாக்ஸானா என்னன்னா, ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தி ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட ரொம்ப விரும்புறது என்னன்னு கேட்டா, என்னன்னு சொல்லவா? ரோமர் 12:1, என்னை ஜீவ பலியாக கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லலாமா? என்னை நானே கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் ஆவியோடும் உண்மையோடும். இன்னைக்கு உங்களை கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட முழுவதுமா. டோட்டல் சரண்டர். ஆண்டவரே, என் குடும்பத்தை என்னால நடத்த முடியாது, என் ஊழியத்தை என்னால நடத்த முடியாது, ஆண்டவரே என்னுடைய படிப்பை என்னால நடத்த முடியாது, ஆனால் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். முதல் காரியம், நம்முடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகையால் அந்த காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மை நாமே கொடுத்து ஜீவ பலியாக நம்ம கொடுக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? தேவ பிரசன்னத்தை உணர்றோம், தேவ வழிநடத்துதலை உணர்றோம். அப்படி நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது தேவ பிரசன்னம், தேவ வழிநடத்துதல் மாத்திரம் அல்லாமல், ஒரு வார்த்தையை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளே கடந்து வரும். கரங்களை தட்டுவோமா? தேவ ஆசீர்வாதம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போதுதான் வரும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது காரியம், நான் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறேன். ஏன் சொன்னா, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இரண்டாவது காரியம், அதுதான் நம்முடைய அழைப்பு. முதலாவது. இரண்டாவது, நம்ம எல்லாரும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதுல 6வது அதிகாரத்தை முதலாவது வேத பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். அங்க நம்ம பார்க்கிறோம், அங்க 6வது அதிகாரத்துல அங்க 1வது வசனத்தை பார்க்கும்போது ஏசாயா எதை பார்க்கிறாரு? தேவ மகிமையை பார்க்கிறாரு. தேவ மகிமைய ஏசாயா பார்க்கிறார். எப்ப பார்க்கிறார் தெரியுமா? ஒன்னு சொல்லுகிறேன். ஏசாயாவுடைய சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிறணும். முதல்ல நம்முடைய அழைப்பு துதிப்பதுதான், நம்முடைய அழைப்பு ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான், எந்த நிலைமையா இருந்தாலும். இரண்டாவது, எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும். எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? ஏசாயா இருந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் தான் ஜெயம் கிடைச்சிச்சா இஸ்ராயேல் மக்களுக்கு. ரொம்பலாம் ஜெயம் இல்லை. ஏன்னா திரளான ஜனங்கள்
தீர்க்கதரிசனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பலையாம் ஏசாயாவின் காலத்துல. இப்ப ஏசாயா தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். எந்த காலத்துல? கொஞ்சம்தான் வெற்றி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில அது இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம்தான் ஜெயம் கிடைக்குதா? ரெண்டாவது, நிறைய செய்தி கேட்கலாம். எப்பவுமே சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களுடைய கரத்தை லைட்டா கீறுனா ரத்தம் வராதான், பிரசங்கமா கீழே விழுகுமா. அவ்வளவு செய்தி நம்மளுக்கு தெரியும், அவ்வளவு பிரசங்கம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அப்படித்தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. திரளான செய்திகள், திரளான பிரசங்கங்கள், ஆனால் அவங்க மனம் திரும்பவே இல்லை ஏசாயாவின் காலகட்டத்துல. மூணாவது, துணிகரமான வாழ்க்கை. யார் என்னை என்ன செஞ்சிட முடியும்? துணிகரமான வாழ்க்கை. என் குடும்பம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு போதிக்கிறவங்க என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் எப்படி வேணாலும் இந்த சொசைட்டியில வாழ முடியும். துணிகரமான வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஏசாயா இதனால என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய ஊழியத்தை விட்டுட்டு போலான் இருந்தாரா. அப்பதான் தேவனுடைய மகிமையை பார்க்கிற. எதுக்குடா அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கணும்? எதுக்கு போய் நான் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கணும்? ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வைக்கிறாரு, உற்சாகப்படுத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நீங்க சோர்ந்து போய் இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் நடக்கல, உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துறார். ரெண்டாவது, ஊழியத்தை புதுப்பிக்கிறார். மூணாவது வார்த்தை, அதிக வல்லமையோடு உன்னை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்றார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வச்சு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஏசாயாட்ட ஆண்டவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசாயா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்ப. எப்ப தெரியுமா? 6:1 தேவனுடைய மகிமையை என்ன செய்யறாரு ஏசாயா? பார்க்கிறார். CSI நல்ல சமாரியன் ஆலயத்திற்கு வரும்போது மனிதர்களை பார்க்காதிருங்கள், தேவனுடைய மகிமையை பாருங்கள். தேவன் உங்களை உற்சாகப்படுத்துவார், தேவன் உங்களை புதுப்பிப்பார், தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஏசாயாவை ஆண்டவர் புதுப்பித்தார், பயன்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். இதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். தேவனுடைய மகிமை யாரெல்லாம் பார்த்தாங்கடா? சாமுவேல் பார்த்தாங்க, ஆபிரகாம் பார்த்தாங்க, எசேக்கியேல் பார்த்தாங்க, மோசே பார்த்தாங்க. இந்த வரிசையில ஏசாயாவும் தேவனுடைய மகிமையை பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெறுகிறார். இன்னைக்கு ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, இஸ்ராயேல் மக்களுக்கு எது ஆராதனை தெரியுமா? பலிகள் தான் ஆராதனை. பொருத்தனை பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் அந்த காலகட்டத்திலும் ஏசாயா தேவனுடைய மகிமையை பார்த்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்கலாம், உங்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கலாம், நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு விரும்புறேன். சேராபீன் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறீங்களா? போதும். அங்க நம்ம பார்க்கிறோம், இங்க சேராபீன்களை பத்தி போட்டிருக்கு. இன்னைக்கு இந்த சேராபீன்களை மட்டும் நம்ம கத்துக்கணும். தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது சேராபீன்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க அக்கினி ஜுவாலையாக எப்பவுமே எரிந்து கொண்டே இருப்பாங்களாம். யாரு? சேராபீன்கள் அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு எத்தனை செட்டை? 6 செட்டைகள். நீங்க பாமாலை 195 போய் பார்த்தீங்கன்னா பயத்தோடும் பக்தியோடும் ஒரு பாட்டு உண்டு. அதுல கடைசி சரணம் இப்படி போட்டிருக்கோம், 6 சட்டையுள்ள சேராப் கண்வளரா கேருபீன் செட்டையால் வதனம் மூடி என்றும் ஆரவாரித்து அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தா என்று போற்றுவார். நம்மளுக்கு ரொம்ப அழகான பாமாலைகள்லாம் இருக்குது. அந்த சேராபீன்கள் அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டு இருக்கிறவர்கள். 2வது தேவனை பற்றி அறிந்து கொண்டவர்கள். 3வது பரிசுத்தமான அன்பு அவங்களுக்குள்ள இருக்குமா? அவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை செட்டை? 6 செட்டை. 2 செட்டை முகத்தை மூடிடுவாங்களாம், 2 செட்டை கால்கள் என்ன செஞ்சிருவாங்களாம்? மூடிடுவாங்களாம்.
2 சட்டை அதை வச்சு என்ன செய்வாங்களாம்? பறப்பாங்களாம். இதுல எது தெரியும்? ஏன் முகங்களை மூடுறாங்க, ஏன் கால்களை மூடுறாங்க தெரியுமா? பயபக்தி. பயபக்தி, தேவனை ஆராதிக்கும் போது பயபக்தி, முகத்தை மூடுகிற ஒரு அனுபவம். அடுத்து பார்க்கிறோம், கால்களை மூடுறாங்களாம். அந்த சட்டையை வச்சு கால்களை மூடுற, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த 2 சட்டையை வச்சு பறக்குறாங்களா, பறந்துக்கிட்டே 3 வார்த்தைகள் சொல்றாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதை பார்க்கிறாரு ஏசாயா. எப்படி இருக்கும்? இந்த மகிமையை பார்க்கிறாரு, தேவனுடைய மகிமையை பார்க்கிற ஒரு அனுபவம் ஏசாயாக்கு. இப்ப அழைப்பை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி முதலாவது பார்த்தோம். 2வது தன் நிலை அறிய வேண்டும். ஆராதனையில நம் நிலைமை என்னன்னு சொல்லி இதை பார்த்தோன்னே ஏசாயாவுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில இருக்கிறேன், பாவின்னு சொல்லி ஒத்துக்கிறார். நம்ம எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கலாம், நமக்கு எவ்வளோ காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், பெரிய படிப்பு இருக்கலாம், ஆராதனைக்கு வந்துட்டா நம் நிலையை உணர வேண்டும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய மனுஷங்களா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் படிப்பு இங்கே முக்கியம் இல்லை, என் பதவி இங்கே முக்கியம் இல்லை, என்னுடைய பெரிய பெரிய காரியங்கள் முக்கியம் இல்லை. தீர்க்கதரிசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி. இப்ப பயந்து போய் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன். இப்ப அக்னி ஜுவாலையா இருக்கிற ஒரு சேராபின் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு துரட்டை நெருப்பை எடுத்துட்டு வந்து யாருடைய நாவல வைக்கிறாரு? ஏசாயா நாவல வைக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அழைப்பை உணர வேண்டும். 2வது நம் நிலையை அறிந்தால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் ஆராதனையில். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணுமா? நம்முடைய பாவ நிலையை உணருங்கள். ஒருவேளை வெளியில பார்க்கும்போது சூப்பரா இருக்கலாம், அழகா பாட்டு பாடலாம், அழகா வர்ஷிப் நடத்தலாம், அழகா பிரசங்கம் பண்ணலாம். இமானுவேல், ஆண்டவர் சொல்லுவார், உன் உள்ளம் எப்படி இருக்குது கேட்பார். நீ எவ்வளவு தூரம் ஆராதிக்கிற தெரியுமா? எல்லாமே செய்யலாம், ஆனால் ஆண்டவரே நான் பாவி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். என்னைக்குமே ஆண்டவருடைய சமூகத்துல அனுதினமும் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா புதுப்பித்தார், ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நம் அழைப்பு ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாய் இருக்கிறோம். 2வது, நாம் ஆராதனையில் நம் நிலையை அறிய வேண்டும். 3வது, யோவான் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரத்தில் நாம் நம்மோடு இருப்பவரை அறிந்து கொள்ள வேண்டும். அங்க சமாரிய பெண் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரை தீர்க்கதரிசின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, நாம் மெஸ்ஸியா. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அந்த மெஸ்ஸியா, அந்த மெஸ்ஸியான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு தெரியுமா? இஸ்ராயேல் மக்கள் தாழ்ந்த குல சமாரியரோடு கூட பழக மாட்டார்கள். ஆனால் அந்த தாழ்ந்த குல சமாரியா பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது, ஒரு நாள் வரும், நாங்கள் எங்களுடைய மேசியாவை என்ன செய்வோம்? வணங்குவோம், வர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இப்ப வந்திருக்குது, மெஸ்ஸியா வருவ நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த மெஸ்ஸியா. ஒரு ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆராதனையில நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை நன்மை செய்கிறாராகவே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு நன்மை உண்மையிலே நன்மை செய்கிறவர் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பவர். அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் இப்ப புருஷனோடு கூட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னது உண்மைதான். உனக்கு எத்தனை கணவன்மார்கள் உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படையாக சொன்னார். அவங்க நினைச்சிட்டாங்க தீர்க்கதரிசி தான் அப்படி சொல்லுவாங்க. இல்ல, மெஸ்ஸியா என்பவருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய மனதின் ஆழங்களை அறிந்தவர், மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர்.
ரகசியங்களெல்லாம் அவருக்கு முன்னாடி மறைக்கவே முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் நடக்குது, ஜெபம் பண்ண போறோம். ஏன் நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்றாங்க, நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்ட முடியல. அவங்களால தைரியமா சொல்ல முடியுமா, நீ இந்த பாவத்துல வந்திருக்கிற, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற. இன்னைக்கு எத்தனையோ ஆராதனை வீரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரசங்கிமாரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆராதனையாளர்கள் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா, அவர்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லுவார்கள். இங்க ஆண்டவர் மெசியானிக் ஹோப் அவங்களுக்கு தெரியும், மெசியானிக் ஹோப் பத்தி தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மெஸ்ஸியா உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். நம்மோடு இருப்பவரை அறிதல் மாத்திரமல்ல, அவங்க போய் அறிவிக்க போயிட்டாங்க. வந்து பாருங்கள், நான் மெஸ்ஸியாவை கண்டேன். அல்லேலூயா. இந்த நல்ல சமாரியன் ஆலயத்தில் இன்னைக்கு காலையில நீங்கள் மெஸ்ஸியாவை பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் போய் அறிவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்பது என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து கொள்வது. இரண்டாவது, என் நிலையை அறிந்து கொள்வது. என்னோடு கூட இருக்கிற இமானுவேலராகிய ஆண்டவரை அறிவிக்கிறது. அதுதான் உண்மையான ஆராதனை. அறிந்து கொள்வோம், அறிவிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தியாக்குகிறவர் நீர் சுவாமி. வந்த வண்ணமாய் திரும்பி செல்லவில்லை. அன்றைக்கு ஏசாயா தேவனை தரிசித்தார், தேவனுடைய மகிமையை கண்டார், தேவனுடைய சாட்சியாக புதுப்பிக்கப்பட்டு திருப்பப்பட்டார். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ஆலய ஆராதனையிலே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கும் போது ஏசாயாவின் அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். நான் வந்த வண்ணமாய் அல்ல, தேவனால் தொடப்பட்ட ஒரு பாத்திரமாய், தன்னிலை உணர்ந்த ஒரு பாத்திரமாய், கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த ஒரு பாத்திரமாய் என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனை வேளைக்காகவும் திவ்ய நற்கருணைக்காகவும் நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ளும் வண்ணமாய் தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்காக பிட்டு கொடுத்து ஆண்டவரே நியாயப்பிரமாண காலத்தை முடித்து கிருபையின் பிரமாண காலத்தை எங்களுக்கு துவங்கி தந்ததை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமை நிறைந்த வழிபாட்டிலே எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு திருச்சபையாக, அனைவரையும் அரவணைக்கிற ஒரு திருச்சபையாக, ஆண்டவரே கண்ணீரோடு கலங்கி நிற்கிற மக்களோடு தங்களை இணைத்து கொண்டு அவர்களுக்காய் ஜெபிக்கிற உதவுகிற ஒரு திருச்சபையாய் இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நடந்த வழிபாட்டிலே நாங்கள் கண்டு உம்மை ஸ்தோத்திரித்தோம் அப்பா. திருமண வாழ்வை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின தம்பதிமார்கள் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே இந்த திருச்சபை எங்களோடு கூட நின்றது என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் தங்களுக்கு செய்த மகத்துவமான காரியத்தை சாட்சியாய் அறிவித்த குடும்பங்கள், ஆண்டவரே எங்கள் இல்லத்தை ஆண்டவர் வசிக்கும் இடமாய் திறந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி காட்டேஜ் பிரேயருக்காய் தங்கள் இல்லத்தை திறந்து கொடுத்த குடும்பங்கள், இப்படியாய் ஆலயத்தின் ஆராதனையிலே பல்வேறு ஆவிக்குரிய அனுபவங்களினால் எங்களை திருப்தியாக்கினவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட திருவசனங்கள் எங்கள் வாழ்விலே பிரயோஜனமாய் இருக்க நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் திரும்பி செல்ல நீர் கிருபை தாரும். ஆண்டவர் மேசியா என்பதை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆலய ஆராதனையிலே புதியதாய் வந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பல்வேறு புதிய முகங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, கண்ணீரோடும் கவலையோடும் யாரேனும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால்
நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தங்கள் வேதனைகளையும் மனக்குமுறல்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்களின் கண்ணீரை துடைப்பீராக. உன் கண்ணீரை கண்டேன், அதை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தம் அந்த பிள்ளைகளுடைய காதலை துணிக்க கிருபை தருவீராக. இந்த ஆலய ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை முறை நான் கரத்தை விரித்து என் தேவைக்காய் நான் ஜெபித்திருப்பேன். என் தேவையை ஆண்டவர் சந்தித்தார் என்று சொல்லி இன்னைக்கு நன்றியோடு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த ஆலயத்தில் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், இந்த ஆலயத்தில் ஏறெடுத்த மன்றாட்டுகளுக்கு தேவன் பதில் தருகிற கர்த்தராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் சுகவீனமாய் ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டிருக்கிற டேவிட் ஜானுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். திருமதி வசந்தா ஃபோர்டுக்காக நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இருவருடைய பலவீனத்தை மாற்றி சுகத்தோடு பலத்தோடு எங்கள் மத்தியிலே அழைத்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கடந்த வாரத்திலே சுகவீனமாய் இருந்த ஆண்டவரே இஎம்எஸ் பெஞ்சமின், சுகவீனமாய் இருந்த மாணிக்க வாசகம் ஐயா, இன்றைக்கு சுகப்படுத்தி இன்றைக்கு அழைத்து வந்தவரையே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளையும், புதிய கல்வி ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற பிள்ளைகளையும், வேலை பார்க்கிற மக்களையும், வேலைக்காய் காத்திருக்கிறவர்களையும், பணி உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களையும், பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளையும், அயல் தேசத்திலும் அயல் மாநிலத்திலும் வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. திருமணத்திற்காய் காத்து நிற்கிற ஏங்கி நிற்கிற குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவீராக. திருமணமான தம்பதிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருமண வாழ்வின் உச்சிதங்களை காண கிருபை தருவீராக. திருமணத்திற்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உம்மிலே களிக்கூற கிருபை தருவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை தருவீராக. தேவ சமாதானம் எங்களுக்குள் பாய்ந்து செல்ல அருள் தருவீராக. மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடே நிலைத்திருக்க கடவது.